கரூர்ல நடந்த அந்த சம்பவம். அந்த சம்பவத்துல முதல்ல நம்ம அவங்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்வு நடந்திருக்க பொழுது, அந்த துயர சம்பவம் நடக்கும்போது, நம்ம ஆதரவா பேசணும். அதனோட ஆதரவா காரணம் அப்ப வந்து திமுக அவர் மேல ஒரு குறி வச்சிருந்தாங்க. குறி இப்போ வச்சிருந்தாங்க. இந்த அதனால விமர்சனத்துக்கு அப்புறம் விமர்சனமா அவர் பார்க்கப்படுது. வந்து அவங்களால ஒரு ஆட்சியாளர்களால் இவருக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அம்மாவும் இவருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க பட ரிலீஸ்க்குலாம். பட ரிலீஸ்க்கு. எடப்பாடியார் பண்ணிருக்காரு. அந்த ஒரு உதவுகிற தன்மை புரட்சித் தலைவருக்கு அந்த அந்த உதவணுங்கிற அந்த எண்ணம் இயற்கையாகவே இருந்தது. அம்மாவுக்கு இருந்தது, எடப்பாடியாருக்கு இருந்தது. அந்த வகையில தான் திமுக ஆட்சியாளர், ஏன்னா திமுக தான் அரசியல் எதிரியா இருந்தார். அதாவது அவங்க திமுக என்ன நினைச்சாங்க, இந்த ஆள் நமக்கு இடைஞ்சலா இருப்பாருன்னு சொல்லி இவரை எப்படா எதிரியாவது மாட்ட வைக்கலாம்னு நினைச்சாங்க. அதில் வந்து இவர் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்தோம். அப்படி வந்து எங்கள் எடப்பாடியார் இவருக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான் திமுக இவர் மேலே டச் பண்ணாரு, பின்வாங்கிச்சாங்க. இல்லைன்னா திமுக வந்து இவரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிலம் ஆயிருக்கும். அன்றைக்கு காப்பாற்றியது எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர். அதை வந்து அவர் உணர்ந்து பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி அரசியல் எதிரி என்று சொல்லுகிற திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்பாய்லராக இருக்கக்கூடாது. திமுகவை இன்றைக்கு எதிர்க்கிற, கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அரசியல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவர் வந்து ஆதரவாக இருக்கணும்.